ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸில் முதலீடு எவ்வளோ பண்ணணும்னா ஒரு 3000 முதலீடு பண்ணாலே போதும். இந்த பிஸ்னஸில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டு கட்டாயம் குழந்தைகளுக்கு தேவையாகக்கூடிய ஒரு பொருள். குழந்தை இருக்கிற வீட்டில் கட்டாயம் இந்த ப்ராடக்ட் இருக்கும். இந்த தொழில் மூலமா ஒரு நாளைக்கே 2000 மேல் நம்ம சம்பாதிக்கலாம். இந்த தொழிலுக்கு மிஷின் தேவையில்லை, கடை தேவையில்லை. இது என்ன தொழில்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பேபி டைப்பர் ரீசெல்லிங் பிஸ்னஸ். இந்த டைப்பரை ரெடி பண்ண பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்குது. அந்த மிஷினை வாங்கி டைப்பரை ரெடி பண்ணுற அளவுக்கு முதலீடு பண்ண முடியாது. இந்த டைப்பரை ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இப்போ டைப்பரை யூஸ் பண்ணாமல் எந்த குழந்தைங்களும் வெளியில் கூப்பிட்டு போகிறதில்ல. நைட் டைமில் இந்த டைப்பரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நைட் டைமில் பசங்க யூரின் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோல்ட் ஆகிடுண்டோ. அதனால் இந்த டைப்பரை யூஸ் பண்ண பசங்களுக்கு அந்த ஈரத்தன்மை குறையணும். இந்த டைப்பரை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் குழந்தைங்க டே டைமில் யூஸ் பண்ணுறாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 3 வயசு 3.5 வயசு குழந்தை வரைக்கும் இந்த டைப்பரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டில் பிராண்ட் நேம் முக்கியம் இல்லை. இந்த பிராண்ட் வாங்கினா தான் குவாலிட்டியாக இருக்கும், இல்லை இந்த டைப்பருக்கு தான் எப்போவுமே விற்பனை ஆகும், அப்படிலாம் இல்லை. பெரிய கம்பெனியில் அவங்களாம் மிஷின் மூலமா டைப்பரை ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முதலீடு அதிகமாக பண்ணணும். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், மிஷின் வேணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணணும். பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். இந்த டைப்பரில் குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் டைப்பர்லாம் இருக்குது. சில பெரியவங்களாம் உடம்பு முடியலன்னா அவங்க படுத்து படுக்கவே இருப்பாங்க. பாத்ரூம் போக முடியாது அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் வர்றதுக்கு ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் அடல்ட் டைப்பர் இருக்குது. இந்த அடல்ட் டைப்பர் ஒரு பீஸு ஹோல்சேல் ரேட்டில் 16 ரூபாய்க்கு கிடைக்கிது. மார்க்கெட் ப்ரைஸு 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய டைப்பர் ஹோல்சேல் ரேட்டில் 4 ரூபாய்க்கு கிடைக்கிது. மார்க்கெட்டில் 10 ரூபா 11 ரூபா வரைக்கும் கூட சேல் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கும்போது கேஜிக்கு ஏற்ற மாதிரி டைப்பர் சைஸு சேஞ்ச் ஆகும். பிறந்த குழந்தைலேருந்து 10 கிலோ வரைக்கும் ஒரு சைஸ் இருக்கும். 10 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் ஒரு சைஸ் இருக்கும். எக்ஸல் சைஸு, எம் சைஸு, ஸ்மால் சைஸுன்னு இந்த மாதிரி சைஸ் டிஃபர் ஆகும் கேஜிக்கு ஏற்ற மாதிரி. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி தான் கேஜிக்கு ஏற்ற மாதிரி சைஸும் சேஞ்ச் ஆகும். ஹோல்சேலில் வாங்கும்போது நம்ம காட்டன் டைப் டைப்பராக பார்த்து வாங்கணும். சைஸ் வாங்கும்போது கரெக்டாக கேஜி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மால், மீடியம், எக்ஸல்னு தனித்தனியாக வாங்கி தனித்தனியாக பேக் பண்ணணும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைப்பரோட ரேட்டும் சேஞ்ச் ஆகும். 10 டைப்பர் இல்லை 2 டைப்பர் இல்லைனா 5 டைப்பர்னு பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ண முடியலன்னா டிரான்ஸ்பரண்ட் கவரில் பேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஷாப்லேருந்து சின்ன சின்ன கடை டைப்பர் கொடுத்து நம்ம சேல் பண்ணணும். லோக்கல் ஷாப்பில் ஓகே கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹோல்சேல் சப்ளை பண்ணுறவங்ககிட்ட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா ஹோல்சேல் சப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய கடை தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய கடையில் அவங்க சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய டீலர்ஸு அவங்க தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர் கொடுக்கலாம். 10% டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுக்கலாம். டைப்பரை எங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கின்ற டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கிங்க. ப்ராடக்டை ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணி ப்ராடக்டை வாங்கணும். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு அழிவே இல்லை. இப்போ தான் சேல் ஆகும், அதுக்கப்புறம் சேல் ஆகாது அப்படிலாம் இல்லை. எப்போவுமே விற்பனை ஆகக்கூடிய பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.